ஜேபி நாயுடு மதுரை நாயக்கர் வம்சத்துடைய நிறுவன தலைவர். எனக்கு இந்த கம்மா நாயுடு எழுச்சி பேரர் ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க. அதில் பொய்யும் புரட்டுமா இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஒத்துமையாக வாழ விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா நாயுடு சமுதாயத்தோட நீ எல்லா நாயுடு சமுதாயத்தில் ஒத்துமையாக வாழ விரும்புகிறேன்னு சொன்னேன்னா, அப்புறம் எதுக்கு கௌரா நாயுடுக்கு உள்ள மெம்பராக சேர்க்க மாட்டேன்ற? சரி, மெம்பராக சேர்க்கணும்னா 50,000 ரூபா கொண்டு வரேன்ற. நாங்கள் 261 ரூபா வச்சுருந்தோம். அப்புறம் 1000 ரூபா வந்துச்சு. 1000 ரூபாய்க்கு 50,000 எத்தனை மடங்குயா? ஏன் அப்படி வச்சுருக்க? அப்போ கௌரா நாயுடு உள்ளே வரக்கூடாது தானே? சரி, ரைட்டு. சரி, வேலைவாய்ப்புலையாவது எங்களுக்கு உள்ளே கொடுக்குறியா? வேலைவாய்ப்புலேயும் 90% நீ எடுத்துக்கிற. என்ன, நிர்வாகத்திலையும் 90% நீ எடுத்துக்கிற. சரி, ஏயா அப்போ இது என்ன கம்மவார் காலேஜா? தெளிவாக இருக்கு இல்லையா? மன்னர் திருமலை நாயக்கர் காலேஜ். அதாவது மன்னர் கௌரா நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர். அது எங்கள் காலேஜுன்றது அது பேருலே இருக்குது. நீ என்னை கேட்குற, நீ வச்ச காலேஜ்னா கௌரா நாயுடு காலேஜ்னு வச்சுருக்க வேண்டியதானே கேட்குறியே? நான் கேட்குறேன், நீ தான் 90% பணம் போட்டிருக்க, நீ தான் எல்லாமே பண்ணியிருக்க, நாங்கள் தான் பண்ணியிருக்கோம் சொன்னேன்னா, அப்போ நீ ஜிடி நாயுடு காலேஜ்னு வச்சுருக்க வேண்டியதானே? அப்படி இல்லை. சரி, ரைட்டு. இப்போ என்ன சொல்ல வர, தமிழ்நாடு நாயுடு மகாஜன சங்கமே எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது கம்மாவார் சேர்ந்து ஆரம்பித்தேன்னு சொல்கிறையே, இது அண்ட புழுகு ஆகாச புழுகு. அப்படியா? உண்மை கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அதில் தலைவர் ஒரு ஆள் இருந்திருக்கீங்களா நீங்கள் கம்மவார்? கிடையவே கிடையாது. இப்படி சமுதாயத்துக்கே உழைக்கிறா, வாழ வைக்கிறா கௌரா நாயுடுக்கு பட்ட நாமம் போட்டுட்டு ஒத்துமையாக வாழ விரும்புகிறோன்று கபட நாடகம் போடுறியா? நீ நரித்தனம் பிடிச்சவன். ரைட்டு, இது இருக்கட்டும். சரி, எங்கள் தமிழ்நாடு நாயுடு மகாஜன சங்கம் கௌரா நாயுடால் ஆரம்பிக்கப்பட்டது. அதுதான் வரலாறு. மாற்றி மாற்றி பேசாத. சங்கம் 72 ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. என்ன, இதில் நாங்கள் இன்ன வரைக்கும் எங்கள் இனத்துக்காகவும் உழைச்சிருக்கோம், மற்ற நாயுடு இனத்துக்காகவும் உழைச்சிருக்கோம். நீ அப்படி செஞ்சுருக்கியா? நீ பொருளாதார லெவலில் ரொம்ப பெருசாக போய்கிட்டே இருக்க. அடுத்து என் சொத்தை ஆட்டையை போட்டு உட்காந்துருக்க. தூத்துக்குடியில் ஒரு மண்டபத்தை எடுத்து வச்சுருக்க. இப்போ ஈரோட்டில் ஒரு சித்தராமையா காலேஜில் ஒன்று இருக்குது, அதை எடுத்து வச்சுட்டு இதே பண்ணுற. உன் தொழிலே இப்படி இருக்குது. நாங்கள் எல்லா கம்மவாருக்கும் எதிரி கிடையாது. நாங்கள் எல்லா கம்மவாரையும் எதுக்கலை. நாங்கள் இப்போ யாரை எதுக்குறோம் அப்படின்னா, மன்னர் கல்லூரியில் இருக்கக்கூடிய நிர்வாகம், அந்த களவாணி நிர்வாகத்தை தான் நாங்கள் எதுக்குறோம். அந்த களவாணி நிர்வாகம் என்னவா இருக்குது? கம்மவாராக இருக்குது. அப்போ நாங்கள் விஜயராவனை மட்டும் எப்படி பேச முடியும்? விஜயராவனை பேசுகிறோம்னா, விஜயராவன் என்ன செஞ்சார்? கம்மவாருக்கா வேலைவாய்ப்பு தராரு, கம்மவாருக்கா எல்லாம் செய்கிறாரு. அப்போ அந்த கம்மவாரன் சொல்லி தானே ஆகணும். அப்போ நீ என்ன சொல்கிற? அப்படி சொன்னேன்னா மதுரையில் களம் அமைப்புன்ற, மதுரையில் கௌரா நாயுடு தான் அதிகம். மதுரையில் போனாலும் மழை வேணா போக முடியும், களம் அமைக்க முடியுமா? உன் கோட்டைன்னு சொல்கிறையே கோயம்புத்தூர், அந்த கோயம்புத்தூர்ல உன்னால் களம் அமைக்க முடிச்சா? கரெக்டாக ஒழுங்காக இருந்துக்கணும். வன்முறை எங்களுக்கு கை வந்த கலை, உனக்கு வருமா? கத்தி எடுத்த வம்சம் கௌரா நாயுடு, காப்பு படித்தா காக்குறவங்க நாங்கள். அடக்கி பேசணும். உன் சமுதாயத்தை தூண்டி விடுறியா? நான் என் சமுதாயத்தை தூண்டி விட்டா என்ன கதிக்காவ? எங்கள் சமுதாயத்தில் பணம் வச்சுங்களா இல்லையா? எவ்வளோ பேர் இருக்காங்க? சரி, உன் காலேஜில் தலைவர், பொருளாளர், செயலாளர் எல்லாமே கம்மாவார் தான். மறுக்க முடியுமா உன்னால்? சரி, மற்ற பிரிவு விளம்பர நாயுடு கொடுக்கலாம்ல, கௌரா நாயுடு கொண்டு கொடுக்கலாம்ல, கொடுத்தா ஆகாதா? அப்போ உனக்கு எவ்வளோ ஜாதிய உண்மை இருக்கு? ரைட்டு. அதாவது எங்களுடைய போராட்டம்ன்றது எங்களுடைய பங்கீடு கிடைக்கிற வரைக்கும் தொடர்ந்து போராடுவோம். எந்த வன்முறைக்கும் அஞ்ச மாட்டோம். நீ என்ன பண்ணாலும் பின் வாங்க மாட்டோம். ஜெய் கௌரா பலிச்சா.